இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் அக்லோனிமா ஜூப்ளி அப்படின்ற ஒரு இண்டோர் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட்டை நான் ஆன்லைனில் திரிசூர் கேரளாலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. ஒரு குட்டி செடி தான், வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நல்லா வளர்ந்து அழகாக பூவும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அக்லோனிமா ஒரு இண்டோர் பிளான்ட் வகையை சேர்ந்ததுங்க. நல்ல வெளிச்சத்தில் பால்கனியில் வச்சாலும் அழகாக வளரும். இதற்கு மண் கலவை நல்லா ட்ரை சாயிலாக இருக்கணும். தண்ணி ஊற்றின உடனே நல்லா வடிஞ்சு வர மாதிரி இருக்கணுங்க. மோஸ்ட்லி இண்டோர் பிளான்ட்ஸுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கக்கூடாது. இந்த செடியை நான் ஒரு மீடியமான பாட்டில் தான் வச்சுருக்கேங்க. மெயின் பிரான்ச் கட் ஆகிடுச்சு. கட்டாயின அந்த அப்படியே ஸ்டெம்மை பக்கத்துலேயே ஊண்டு நட்டு வச்சுட்டேன். அதை தவிர பக்கத்துலேருந்து மறுபடியும் 2 புதிய கிளைகள் வந்து 3 பாகமாக நல்லா பெருசாக விரிஞ்சு வளர்ந்துருக்கு பாருங்க. 1 வருடம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பூ வச்சுருக்குங்க. அந்த பூ பார்த்திங்கன்னா சேம் இந்த பீஸ் லில்லி ஃப்ளவர்ஸில் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்குது. 2 மொட்டுகளோடு வளர்ந்துருக்குங்க. இலைகளை பாருங்க, ஃபஸ்ட்டு சுருளாக வந்து அதுக்கப்புறம் பெருசாக விரிவடையுது. வாழை இலை மாதிரி நல்லா திக்காகவும் இருக்குங்க. இலையோடைய நடுவில் ஒயிட் கலராகவும் பக்கங்களில் டார்க் க்ரீன் கலராகவும் இருக்குது. இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸில் பூச்சி தாக்கலெல்லாம் அதிகமாக இருக்காது. அதனால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you.